Ecclesiastes chapter 2 verse 1 to 36. பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 1 முதல் 26 வசனம் வரை. நான் உன் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், வா, அப்பொழுது உன்னை சந்தோஷத்தினாலும் சோதித்து பார்ப்பேன், இன்பத்தை அனுபவி என்றேன். இதே அதுவும் மாயையாய் இருந்தது. I said, in means heart, go to now, I will prove thee with my therefore joy and pleasure, and behold, this and also is winkly. வசனம் 2. நகைப்பை குறித்தும் அது பைத்தியம் என்றும் சந்தோஷத்தை குறித்தும் அது என்ன செய்யும் என்றும் சொன்னேன். I said of the locators, it is the May, and of the mirror, what do he? வசனம் 3. வானத்தின் கீழ் மனுப்புத்திரர்கள் உயிரோடு இருக்கும் நாளளவும் பெற்று அனுபவிக்கத்தக்கது என்ன என்று அறியும் பொருட்டு உன் இருதயம் ஞானத்தில் தேற்றுக்கொண்ட இருக்கும் போதே நான் என் தேகத்தை மதுபானத்தால் கெட்டு கொண்டிருக்கவும் மதியினத்தை பற்றி கொண்டிருக்கவும் என் உள்ளத்தில் வகை தேடினேன். I showered in the many heart to the give and myself into wine cake, experimenting many heart with his wisdom, and too late hold and fully told and might and see what was and that good for the son of the man which day and soul and do under the heaven all the day are there in life. வசனம் 4. நான் பெரிய வேலைகளையே செய்தேன், எனக்காக வீடுகளை கட்டினேன், திராட்சை தோட்டங்களை நாட்டினேன். I made me great and walk, I built me an house, I planted me and vineyards. வசனம் 5. எனக்காக தோட்டங்களையும் சிங்கார வனங்களையும் உண்டாக்கி அவைகளில் சகல வகை கனி விருட்சங்களையும் நாட்டினேன். I made me an greatness and orchards and high and planted trees in them of all the kind of the fruits. வசனம் 6. மரங்கள் பயிராகும் தோப்புக்கும் நீர் பாய்ச்சுகிறதற்கு குளங்களையும் உண்டு பண்ணினேன். I made me handfuls of the water to the water therewith the wood that drink it fruit trees. வசனம் 7. வேலைக்காரர்களையும் வேலைக்காரிகளையும் சம்பாதித்தேன், வீட்டிலும் வேலைக்காரர்கள் பிறந்தார்கள். எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லோரை பார்க்கிலும் ஆடு மாடு முதலான திராட்சை அஸ்திகள் எனக்கு இருந்தது. I get me and servants and the maidens and the ardent servants born in my house. Also I added great and possessions of the great and the small and clothed above that were in the Jerusalem before me. வசனம் 8. வெள்ளியும் பொன்னும் ராஜ சம்பத்தையும் மாகாணங்களில் உள்ள பொருட்களையும் சேகரித்தேன். சங்கீதக்காரர்களையும் சங்கீதக்காரிகளையும் மனுப்புத்திரர்களுக்கு இன்பமான பல வாத்தியங்களையும் சம்பாதித்தேன். I gratitude me and also silver and gold and the peculiar treasuries of the king and of the province. I get me man and singers and the woman and singers and the delights of the sons of the man and musical instruments and that of all the sorts. வசனம் 9. எனக்கு எருசலேமில் இருந்த எல்லோரை பார்க்கிலும் நான் பெரியவனும் திராவிய சம்பன்னனுமான என் ஞானமும் என்னுடன் கூட இருந்தது. So I was and great and increased in more than all that were and before me in Jerusalem also me wisdom remains with me. வசனம் 10. என் கண்கள் இச்சித்தவைகளை ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை, என் இருதயத்தின் ஒரு சந்தோஷத்தையும் நான்
வேண்டாம் என்று விலக்கவில்லை. நான் செய்த முயற்சிகள் எல்லாம் என் மனமும் மகிழ்ச்சி கொண்டு இருந்தது. இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் ஆனாலும் எனக்கு வந்த பலன். And whatsoever is in my eyes and desired, I keep it not from them. I withhold not my heart, and from my joy, from my heart, I rejoiced in all the labor. And this was my portent of all my labor. வசனம் 11. என் கைகள் செய்த எல்லா வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். இதோ எல்லா மாயை, மனதிற்கு சஞ்சலமாயிருந்தது. சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றுமே இல்லை. Then I looked, and all the works that my hands and the work and the labors that I had on a labor to do, and hold all was and beneath, and the executions of the Spirit, and there was and perfect under the sun. வசனம் 12. பின்பு நான் ஞானமானது என்ன என்றும் வைத்தியமும் மதீனமும் என்ன என்று பார்த்து அறியும்படி திரும்பினேன். ராஜாவுக்கு பின்வரும் மனுஷன் என்னை செய்யக்கூடும் செய்ததையே செய்வேன். And I turned myself to the behold and wisdom and the madness and fully for what and can to man that and cometh after the king, even that which had been and already done. வசனம் 13. இருளை பார்க்கிலும் வெளிச்சமும் எவ்வளவு உத்தமமே, அவ்வளவாய் மதியினத்தை பார்க்கிலும் ஞானம் உத்தமம் என்று கண்டேன். Then I was that and wisdom excellent fully as for a light and excellent darkness. வசனம் 14. ஞானியின் கண்கள் அவன் முகத்திலே இருக்கிறது, மூடனோ இருளிலே நடக்கிறான். ஆகிலும் அவர்கள் எல்லோருக்கும் ஒரே வித்தியாசம் சம்பவிக்கிறது என்று கண்டேன். The wish man as eyes are in his head, and but the fool walketh in the darkness, and myself and perceive also that once he went opinion to them all. வசனம் 15. மூடனுக்கு சம்பவிக்கிறது போல எனக்கு சம்பவிக்கிறதே. அப்படி இருக்க நான் அதை ஞானம் அடைந்ததினால் காரியம் என்ன என்று சிந்தித்தேன். அதுவும் மாயை என்று நான் உள்ளத்திலே எண்ணினேன். Then said in my heart, as in happiness, choose this fool, so it is happiness even chooses me. And where was sad, I then more wish. Then I said in the heart that this also is beneath. வசனம் 16. மூடன் என்றாலும் ஞானி என்றாலும் என்றென்றைக்கும் நினைவிலே இருப்பதில்லை. இருக்கிறது எல்லாம் வருங்காலத்தில் மறக்கப்பட்டு போகும். மூடன் எப்படி சாகிறானோ அப்படியே ஞானியும் சாகிறான். For there is and no remembers of the wish, and more than of this fool forever seeing that which now is in the days of the come shall and all the forgotten, and how did to the wish and man as the fool. வசனம் 17. ஆகியால் இந்த ஜீவனையும் வெறுத்தேன். சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரிகைகள் எல்லாம் எனக்கு விசனமாயிருந்தது. எல்லா மாயை மனதிற்கு சஞ்சலமாயிருக்கிறது. Therefore I hated life, because the work that is worked under the sun is ungrievous unto me, for all the vanity and the vexation of the spirit. வசனம் 17. சூரியனுக்கு கீழே நான் பட்ட பிரயாசத்தை எல்லாம் வெறுத்தேன். எனக்கு பின்வர போகிறவனுக்கும் அதை நான் வைத்து போக வேண்டியதாகுமே. He hated all my labor which I had taken under the sun, because we should and live it unto this man that and shall and be after me. வசனம் 19. அவன் புத்திமானாய் இருப்பானே மூடனாய் இருப்பானோ அதை யார் அறிவார்? ஆகிலும் சூரியனுக்கு கீழே நான் பிரயாசப்பட்டு ஞானம் மாய் சம்பாதித்த சகல வஸ்துக்களை பேரிலும் அவன் அதிகாரியாவான். இதுவே மாயை. And can அவன் and who can water? He shall be a wish man as a fool. He shall and he have ruled
over all my labor, wherein I have the labor, and wherein I have the shower, myself fish and under the sun. This is also vanity. வசனம் 20 ஆகியால் சூரியனுக்கு கீழே நான் பட்ட எல்லா பிரயாசத்தின் மேல் உள்ள ஆசையும் விட்டுவிட்டு வகை பார்த்தேன். Therefore I went and about to the cause my heart and despair of all the labor which I took under the sun. வசனம் 21 ஒருவன் புத்தி யுக்கி யுகி யுகித்து நிதானத்துடனே பிரயாசப்படுகிறான், ஆகிலும் அப்படியே பிரயாசப்பட்டு இருந்த வேறு ஒருவனுக்கும் அவன் அதை சொந்தமாக விட்டு விட வேண்டியதாகும். அதுவே மாயை பெரிய தீங்குமாய் இருக்கிறது. For where is in man whose labor is in the wisdom, and in the courage, and in the infinity. Hate you the man that hate not labor yet. Therein all shall he leave it for these and protein. This also is the vanity and the great evil. வசனம் 22 மனுஷன் சூரியனுக்கு கீழே படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுடைய இருதயத்தின் எண்ணங்களினாலும் அவனுக்கு பலன் என்ன? For what hate man of all this labor and of the vexation of this art, and wherein he hate and labor under the sun. வசனம் 23 அவன் நாட்கள் எல்லாம் அழுப்புள்ளது, அவன் வேலைகள் வருத்தமுள்ளது, ராத்திரியிலும் அவன் மனதுக்கு இளைப்பாறுதல் இல்லை. அதுவே மாயை. For all his days are the sorrow, and is the true grief. He is an heart and take it not, and rest in the night. This is also vanity. வசனம் 24 மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிலும் அவனுக்கு ஒரு நன்மை இல்லை, இதுவும் அவனுடைய கரத்தில் இருந்து வருகிறது என்று நான் கண்டேன். There is nothing and better cause for a man than that he should and eat and drink, and that he and should make his and soul enjoy good. In this and labor, this also I show that it was from these hands of the God. வசனம் 25 என்னை பார்க்கிலும் சம்பிராயமாய் சப்பிடத்தக்கவன் யார்? என்னை பார்க்கிலும் துயரமாய் சம்பாதிக்கத்தக்கவன் யார்? For who can he, or who also can stand here and you more than I. வசனம் 26 தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தை அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கே தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு போகும் பொருட்டு சேர்த்த குவித்து வைக்கும் எல்லை இது எல்லையே குவித்து வைக்கும் தொல்லையே அவர் நியமித்து இருக்கிறார். இதுவும் மாயை, மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது. For God giveth this man that is good is the soul God wisdom, and can learn and joy, but to the sinner he giveth the travel to the getter and to the help, that he may give to him that is good before God. This also is vanity and vexation of the spirit.